ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவில் நான் சாப்டர் 1 விளையாட போகிறோம். ப்ளே கொடுத்துக்கலாம். இந்த வாட்டி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டே 1 இந்த பங்கரை ஓப்பன் பண்ணி போகலாம். இந்த பங்கர் மைண்ட் டோர் ஸ்கிப் பண்ணிப்பேன். அந்த மைண்ட் டோர் ஸ்கிப் பண்ணாலே கிரால் இருக்குது. கிரால் வச்சு சேலஞ்சு தருவாங்க. தேவையான பொருட்கள் ஒரு டிண்டப்பா, ஒரு பால் டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா, அது ஒரு ஷூ, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு, 3 மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அவள் எங்கே வரேன்னு தெரியல கிளவி. இவளுக்கு பேர் என்ன வைக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வச்சுக்கிற பேர் வந்து கிழட்டு கிளவி. எங்கே போனடி, கிழட்டு கிளவி எங்கே போனடி, கிழட்டு கிளவி எங்கே போனடி, கிழட்டு கிளவி எங்கே போனடி, கிழட்டு கிளவியை காணும். ஓப்பன் பண்ணி நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ வராளா என்னன்னு தெரியும். மண்டே ஆரம்பிட்டா ஸ்மால் கேபிள் இருக்கும். எடுத்துட்டு அப்படியே ஓடி இதாட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். காடு தேவைப்படுறது, காடு தேவைப்படுது. காணும் கிளவிய வந்துட்டான். வாங்க மேடம், நல்லா இருக்குங்களா? சாமி கும்பிட்டுங்களா? நேராக போய் இந்த இடத்த இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த இடத்துக்கு போய் முட்டி பார்ப்போம். ஷூ கிடைக்கிறான்னா அங்கே வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் லிட்டு ரோட் ஷூவே வேற மாதிரி பவர் ஆஃப் நிற்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு சரி போவோம். ஸ்ப்ரிங்கு நம்மளுக்கு தேவை. கிளவி மக்களே, சரி ஒன்று ஸ்ப்ரிங்கு, ஒன்று டென்னிஸ் பால் வாங்கணும். எடுத்துகிட்டு போயிடும். அதை எடுத்துகிட்டு போய் வந்துட்டு இந்த கிளவி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல டப்பா போட்டு கீழே போடுவோம். இந்த ஈவை வச்சுருந்தாங்க. அது எங்கிட்டு வரோன்னே தெரியல மக்களே. வெதறி போட்டு முதல்ல போட
இந்த சைடு வழியே இருந்துச்சு. பயங்கரமான ஆளா இருக்காங்க. நம்ம இதை பண்ணியாச்சு. நம்ம ஸ்ப்ரிங்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங் மட்டும் வேணும். ஓடுறா நல்ல வேலை தப்பிச்சாச்சு. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? அப்போனா உங்களை பார்த்தேன். அந்த சின்ன மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தம்லாம் வேணும். எனக்கு டேரெக்டாக போய் இது அப்படியே போட்டு வந்துடுவேன். போட்டாச்சு. நம்ம இப்போ ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அந்த ஆயில் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன் மக்களே. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். மக்களே, நம்ம கீழே போய் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நம்ம இப்படி போய் மேலே போயிடலாம் சரி இல்லையா? ஓகே காய்ஸ். வேணாம் மக்களே, ஆனால் பயந்துட்டேன் மக்களே. அவன் எங்கிட்டு வர போகிறான்னு தெரியலையே. இப்படி சட்டரை இந்த சைடு வருவாளான்னு தெரியல. எங்கே பார்த்துக்க சொல்ல மக்களே. வராக ஆளு மெல்லமாக நடந்து கொண்டு இப்படி வராங்களா? மேலே போய் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். ஆக்சுவலாக அந்த ஆயிலே காண மாட்டேங்க. ஆயில் அங்கே இருக்குது. சூப்பர் பாட்டில் ஆஃப் ஆயில். அந்த கிழட்டு கிளவி இங்கே வர வச்சுட்டு அப்படியே நம்ம கீழே போக வேண்டியதான். பாட்டில் ஆஃப் ஆயில். அந்த எலவேட்டர் இருக்கு இல்லையா, அதை எப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று இந்த ஆயில் மெத்தடு, இன்னொன்று வந்து ஹெவி புக்குன்னு இருக்கும். அதை வச்சு கூட அந்த எலவேட்டர் ஆன் பண்ணிடலாம். ஆயில் இருக்குது. அதனால் நம்ம கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். கிளவி மக்களே, காண மக்களே தோற. அப்பதான் நான் கிளம்ப முடியும். டிஐ வர மாட்டேங்கிறாங்க மக்களே. அந்த மியூசிக் கேட்டால பக்கத்துல எங்கேயோ இருக்கான். கிளவி வாங்க. அது வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அப்போதான் சவுண்டு இருந்துச்சு. ஆடா அந்த கதவை திறக்க என்னடா திறக்க மாட்டேங்குன்னு பார்த்தேன். திறக்கிற சவுண்டு கேட்குற என்னடா திறக்க மாட்டேங்குது. மேடத்தை காணுமே. ஒன்றும் மேடன்னு சொல்லக்கூடாது. கிழட்டு கிளவி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்ன எஸ்கேப் பண்ணலாம், அடுத்தது என்ன கேம் போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இது வழக்கணும். கீழே போய் பயமா இருக்க. மேலேயும் வந்ததானே நாங்கள் கீழே போகிறது.
போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க மேடம், கிளவி கிழட்டு கிளவி வந்துட்டாங்க. நம்ம அந்த டோரை மட்டும் பார்த்துருக்கோம். பார்த்துருக்காங்க. 20 செகண்ட்ஸ் தான். நம்ம ஆட்டோவில் காமிக்கணும். கிழட்டு கிளவிக்கு 20 செகண்ட்ஸ். இந்த பக்கம் வர ஹேண்டர் இல்லையா? சரி, இந்த சைடு வச்சு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெருப்பு இடம் இருக்கு இல்லையா, அந்த கீழே போகணும். ஆனால் இந்த கிளவி வந்துட்டா நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு இப்படி வர தெரியாத மேடம், நான் இப்படி வந்துடுவேன். இந்த கதை எப்படி தோணும் இப்படி வச்சிடலாம். சிம்பிள் மேட்டர். நேராக போயிட்டு லெஃப்ட் மேலே நினைக்கிறேன். தப்பு வந்துட்டேன். மக்களே ஓப்பன் பண்ண முடியாதா? வெயிட் பண்ணு கைஸ். மக்களே இப்போ நான் அதை ரீசார்ஜ் பண்ணுறேன். இது பண்ணுறதுலாம் எனக்கு நேரம் இல்லை. எடுக்கணும். இன்னொரு இது எப்படி போகிறதுன்னு தெரியல. போகிற மாதிரி போவோம். இதுதான் நினைக்கிறேன். இப்படி வந்துட்டேன். அதோட எந்த சைடு இதாச்சு, எந்த சைடாக இருக்கணும். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் எப்படி பார்த்துக்கிறேன். இந்த ஷூ எங்கே போட்டோன்னு எனக்கு ஞாபகம் மக்களே. நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பட்டனை மறுபடியும் ஆன் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். மக்களே இப்போ ரீசார்ஜ் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிட்டு நேராக போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்த பிறகு இந்த இது வந்தோடனே இதுக்கு போகணும். இதுக்கு வந்த பிறகு இந்த லெஃப்ட் சைடு போகணும். வர்றோம் அப்படியே போயிட்டே இருந்தால் வந்து எடுத்தாச்சு. அப்படியே வந்தாச்சு. ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டே அப்படியே மேலே போயிடுறது தான். மேலே போய்ட்டு அப்படியே இப்படி வந்து வேண்டியது தான். இப்படி வந்துட்டு நம்ம ரூமில் போய் அதை வைக்கணும். அதுதான் சிம்பிள். அந்த கிராணின்னு ஒரு மக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிராணி போடலாம். நேராக போயிட்டே இருந்துட்டு
இந்த பங்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனில் தான் இருக்கு. மக்களே ஒரு மாஸ்க்கு முடிச்சாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களது சதீஷ் கேம் பிளே. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.